அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். மதிய வணக்கம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு ஜெட்வேஸ் அப்படின்னாலே சும்மா தெரிவிக்க விடுற மாதிரி எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க. ஜெட்வேஸ் தானே என்ன அறிமுகப்படுத்துகிறேன். என்னோட பேர் தேவி செல்வராஜ். சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பேரி அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல நெட்வொர்க் இல்லாத ஊர்ல பிறந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில இன்னைக்கு பேர் சொல்லக்கூடிய ஊரா எந்த ஊர் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா பெருமையாகவும் கம்பீரமாகவும் ஆணவத்தோடும் சொல்லக்கூடிய ஊரா இன்னைக்கு மாறிட்டு இருக்க என்னுடைய ஊர் மேல வண்ணாருக்கு அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். நெட்வொர்க்கே இல்லை அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் எங்க ஊர்ல நெட்வொர்க் இருக்காது. நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அடையாளம் நாட் ரீச்சபிள். நாட் ரீச்சபிள்னா என்ன அடையாளம்? நான் ஊருக்கு போயிருக்கேன்னு அடையாளம். இந்த மாதிரியான ஒரு கிராமத்துல பிறந்த நபர் வாழ்க்கையில ஜெயிச்சே தீரணுன்ற ஒரே ஒரு வைராக்கியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பிசினஸ் வாய்ப்பின் மூலமா வெற்றியாளரா மாற முடிஞ்சிருக்கு அப்படின்னா வேற எந்த துறையிலையும் முடியாது. ஒரே ஒரு துறை டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில, அதுவும் நம்முடைய கிரேட் மைலேஜ் ஸ்டைல் மார்க்கெட்டிங்ல அதுவும் இன்னும் சொல்லணும்னா நாம இருக்கிற இடம், நம்மளை வளர்த்த விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கிரேட் எலைட் கேம்பர் டீம்ல நம்ம எல்லாரும் இருக்கோம். வேற எந்த டீமுக்கு போயிருந்தா நான் வெற்றி அடைஞ்சிருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியாது, சத்திய உண்மை. ஆனா எலைட் கேம்பர் டீம்ல வந்ததுனால மட்டுமே நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்றத நான் பெருமையா நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட டீம்ல நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு டீம் நமக்கு கிடைப்பதற்கு ஏதாவது நம்மளுடைய முன்னோர்கள் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஏதோ ஒரு புண்ணியம் நம்ம முன்னால செஞ்சிருக்கணும், அப்போதான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்க்கறதுனால கனவுகள் 1000. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கனவுகள் நிறைய இருக்கு. ஆனா அதையெல்லாம் நிறைவேற்ற முடியுதா? ஹலோ, நிறைவேற்ற முடியுதா? முடியறது இல்லை. அந்த கனவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கனவா பார்க்க வச்சதே நம்முடைய இலக்காமன் டீம்ல. வாழ்க்கைனா இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு கனவை உருவாக்கி கொடுத்த இடம் அப்படின்னா நம்முடைய இலக்காமன் டீம். அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு அந்த கனவுகள் 1000 அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் 1000 கனவுகள் இருக்கு. அந்த 1000 கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பா நீங்க கேட்டிருக்க வாய்ப்பை நீங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்பு ஏன் இந்த அளவுக்கு சொல்ல முடியுது அப்படின்னா எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்த நபர்கள் இவர்கள் மாதிரி வாழணும்னு சொல்ல வச்சிருக்கு அப்படின்னா அந்த கனவுகள் 1000 நிஜமாயிட்டு இருக்கா இல்லையா? நிஜமாகதா இல்லையா? அந்த மாதிரி நிஜமாகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நம்ம கனவுகள் 1000 ப்ரோக்ராம் மூலமா நமக்கு கிடைக்குது. அந்த கனவுகள் 1000ல நம்ம ஒரு சில விஷயங்களை பத்தி மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு விலைவாசி உயர்வு எப்படி எல்லாம் இருக்கீங்க? ஹலோ, விலைவாசி உயர்வு எப்படி இருக்கு? நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. நடந்து போறதுக்குள்ள பெட்ரோல் விலை ஏறி போயிருக்கு, நகைக்கடைக்குள்ள போறதுக்குள்ள நகை விலை ஏறி போயிருக்கு. இவ்வளவு ஏறிட்டே இருக்கு. ஆனா வருமானம் எவ்வளவு ஏறி இருக்கு? வருமானம் ஏறவே இல்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு பெட்ரோல் டீசல் எல்லா விலையும் கூட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி காய்கறிகள் எடுத்து பாருங்க,
காய்கறிகள் விலைவாசி எப்படி போயிட்டு இருக்குங்க? ஹலோ, ஒரு டைமிங்ல வெங்காயம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே சமைச்ச காலம் இருக்கு. உண்மையா போய்யா? வெங்காயத்தை பார்த்துக்கிட்டே சமைச்ச காலம் இருக்கு. தக்காளியையும் பார்த்துக்கிட்டே சமைச்சோம். விலைவாசி உயர்வு. அப்ப இந்த விலைவாசி உயர்வை எந்த சூழலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா வருமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கலாம்? உயர்த்திக்க முடியும். அதான் சொல்லுவாங்க, புத்திசாலித்தனமான செயல் செலவை குறைப்பதல்ல, விலைவாசி உயர்வுக்கு ஏற்றார் போல் தன்னுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வோம்னு புத்திசாலின்றாங்க. ஆனா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? நடுத்தர மக்கள் நம்மளாம் என்ன பண்றாங்க? விலைவாசி ஏறிச்சுன்னா எதையெல்லாம் செலவை குறைக்க முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது வேணாம், இனிமேல் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, போற விலைவாசிக்கு நம்ம இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்மளே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பயன்பாட்டை நிறைய குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா வருமான குறைபாடு. இந்த வருமான குறைபாடை நாம சரி பண்றதுக்கு இந்த விலைவாசி உயர்வை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நம்முடைய விலைவாசிக்கான வருமானத்தை என்ன பண்ண முடியும்? உயர்த்திக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வெளியில பார்த்திருப்பீங்க. ஒரே பைக்ல இப்ப நான் திருப்பூர் போயிருக்கேன். போன வாரம் திருப்பூர் போயிட்டு ஒரு பேக்கரில் உட்காந்து டீ சாப்பிடலாம்னு சாப்பிட்டு இருந்தேன். ஒரு ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பைக் வந்து நின்றுச்சு. நின்றதுக்கு அப்புறம் 8 பேர் அந்த பைக்ல ஏறி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர்? 8 பேர் அந்த குடும்பத்தையே வந்து பைக்ல உட்கார வச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பத்தின் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா எது காரணம்? ஆனா நாமளும் கார் வாங்கி போனா ஒரு பாதுகாப்பா போக முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. ஆனா முடியாதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட இவ்வளவு ஒரு பைக்ல எவ்வளவு பேர் போக முடியும்? ஆனா நம்ம எல்லாரும் இருக்கிற வாழ்க்கை இது. அந்த மாதிரியான ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழணும்ன்றாங்க நம்ம எல்லாருடைய ஆசையும் கனவும். உண்மையா பொய்யா? ஹலோ, உண்மைதானே? அப்ப இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா காலத்திற்கு தகுந்தாற்போல் நீங்க தொழில் செய்யணும்ன்றாங்க. எதுக்கு தகுந்த மாதிரி? காலத்திற்கு தகுந்தாற்போல் தொழில் செய்யணும். நீங்க இன்னைக்கு போய் எனக்கு வரக்கூடிய மருமக ஆட்டுக்கல்ல மாவரைக்கிற மருமக வேணும்னு சொன்னா யாராவது கிடைக்குமா? யாருக்காச்சும் கிடைக்குமா? உங்க பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறீங்க, என் மருமக வந்தா கிரேட்ல எல்லாம் மாவாட்டக்கூடாது, ஏற்கனவே ஆட்டணும். ஆட்டுக்கல்ல ஆட்டணும்னா இந்த குடும்பம் இன்னும் கொஞ்சம் ஹோமால இருக்கும் போல இவங்க குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. உண்மையா பொய்யா? உண்மைதானே? இது மாவு அரைக்கிறதுக்கு, அடுத்து சட்னி அரைக்கிறதுக்கு. என் மருமக வந்து அங்கில நாங்க எல்லாமே அரைச்சு குழம்பு வச்சு கொடுக்கணும் அப்படின்னா யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. காலத்திற்கு ஏற்றாற் போல் மாற்ற வேணும். மிக்சி இருந்தாலே அங்கே என்ன பண்றாங்க? என் பொண்ணு போன கை வலிக்காம இடம் வேணும், சமைச்சு சாப்பிடுற மாதிரி இடம் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் எங்க போயிருந்தோம்? ஏடிஎம் வர்றதுக்கு முன்னால பேங்க்ல போய் சலான எழுதி கொடுத்து பணம் எடுக்க போகும்போது மேனேஜர் அந்த டேக்ஸர் கேட்கிறாரு, எங்க வந்தேன்னு கேட்கிறாரு. பேங்க் எதுக்கு போவோம்? பேங்க் எதுக்குங்க போவோம்? பணம் எடுக்க போறோம், அதுவும் நம்ம பணம் தான் எடுக்க போறோம். அதுக்கு அவர் கேட்கிறாரு, சலான எழுதி உள்ள கொடுத்தா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையில எதுக்கு வந்தேன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை, சிரமமா இருந்தது. அதுக்கு மாற்றுப்பாதை ஏடிஎம் சென்டர் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அப்ப நம்மளால ஏத்துக்க முடிஞ்சதா? அன்னைக்கு இல்ல. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? எல்லா பாக்கெட்லயும் பாருங்க ஏடிஎம் கார்டு இருக்கு. சரி, அது ரொம்ப பழசாகி போச்சு. இப்ப என்ன பண்றோம்? இப்ப என்ன வந்தாச்சு? பேடிஎம், ஜிபே, போன்பே, நெட் பேங்கிங் எல்லாமே வந்துச்சா? இதெல்லாம் என்ன, ஒரு டீ குடிச்சா கூட பாக்கெட்ல காசு இருந்தா ஸ்கேன் பண்றோமா இல்லையா? காலத்திற்கு தகுந்தாற் போல் அனைத்தும் மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப நாமளும் மாறணுமா இல்லையா? ஹலோ, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறலனா நம்ம இந்த மாற்றங்களே நம்மள என்ன பண்ணிருமா? அழிச்சிருன்றாங்க. அப்ப காலத்திற்கு தகுந்தாற் போல் நம்மளை நாம என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு நம்முடைய கிரேட் பைனான்சியல் மார்க்கெட்டிங் மூலமா நமக்கு கிடைக்குது. மரம் அறுக்கும் இயந்திரம் செய்யும் தொழிலாளி மரம் அறுத்துட்டு இருக்கிறாரு. இந்த காலத்துல இப்படி மரம் இருக்கும் தொழிலாளி யாராவது ஒருத்தர் என் பையனும் இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்களா? யாராவது ஆசைப்படுவாங்களா?
நம்பி நான் செஞ்ச வேலையை மட்டும் நீ செஞ்சிடாத, வாழ்க்கையில முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு என்னுடைய 3 தலைமுறைக்கு வருமானம் தரக்கூடிய தொழிலை நீ கட்டாயம் எடுத்து செய்ய சொல்லக்கூடிய துறை நம்முடைய கிரேட் மைலேஜ் மார்க்கெட்டிங் துறை. அந்த தொழிலுக்கு மாற்று பாதை என்ன வந்துச்சு? மெஷின் எவ்வளவு பெரிய மரம்னாலும் என்ன இருக்கு, அறுத்து தள்ளிட்டு இருக்குது. அவர் எல்லாமே தொழிலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம கஷ்டப்படக்கூடிய நபர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி மரம் இருக்கிறதுக்கு கை நம்ம யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி வருமானம் வாங்குறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்க்கையை அப்படிதான் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, டெக்னாலஜி. வேலையின்மை பிரச்சனைக்கு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம். காலத்துக்கு தகுந்தாற் போல் தொழில் என்ன ஆயிட்டு இருக்கு, ஆட்கள் குறைப்புக்கு தகுந்தாற் போல் இன்னைக்கு வேலையின்மை என்ன ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. பாருங்க, வேலையின்மை பிரச்சனை வரிசையாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிஎன்பிசி தேர்வு எழுதுறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. வேலை வந்து வெறும் 7,500 பேர். ஆனா அப்ளிகேஷன் போடுறது எவ்வளவு பேரு, 25 லட்சம் 30 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆனா உறுதியா எல்லாருக்குமே தெரியும் 7,500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஆனா 70 லட்சம் பேர் 50 லட்சம் பேர்லாம் எழுதக்கூடிய இடம் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி வேலையின்மை பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த வேலையின்மை பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் எது அமைதுன்னா நம்முடைய கிரேட் மைலேஜ் மார்க்கெட்டிங் அமைப்பின் மூலமா வேலை வாய்ப்பு கிடைக்குது. வருமானம், நம்முடைய வருமான கிராஃப்ட் எப்படி இருக்கு பாருங்க. வருமானம் எப்படி இருக்குங்க, ஒரே மாதிரி போகுது. 10,000 10,000 10,000 10,000 10,000. ஒரு சில மாதங்கள்ல மட்டும் கொஞ்சம் மேல ஏறும். எப்ப தெரியுமா, தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா கொஞ்சம் போனஸ் கிடைக்கும். அப்ப மட்டும் மேல ஏறிட்டு திரும்ப இறங்கிடும். இந்த மாதிரி தான் நம்முடைய வருமான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை எப்பொழுதுமே உங்களுடைய இன்கம் கிராஃப்ட் உயர்ந்துகிட்டே போகணும்னா இன்னைக்கு காலத்திற்கு ஏற்றாற் போல் தொழில் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் நீங்க வியாபாரத்தை செய்யும் பொழுது உங்களுடைய கிராஃப்டினால இன்கம் கிராஃப்ட் உயர்வா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு துறை இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாழ்க்கை எப்படி தள்ளிட்டு இருக்கோங்க, ஒத்த ஆளா தள்ளிட்டு இருக்கீங்க. ஒரு வருமானத்தை வச்சு தள்ளிட்டு இருக்கீங்க. பஸ் போகுமா, அதாங்க வீட்டுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு பரம்பரைக்கு காரணம் இது. அதுவே காரணம். அடுத்து வீட்டுல பசங்க கொஞ்சம் பெரியாள் ஆயிட்டாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, பைசா குடும்பத்தை தள்ளிக்கிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் சுமை குறையுது. அதே இது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி எடுத்து மைலேஜ் மார்க்கெட்டிங்ல ஒரு உருவாக்கி இந்த மாதிரி ஒரு குழுவை வைத்து நாம நம்முடைய வாழ்க்கையை என்ன முடியும், உயர்த்தி கொண்டு போக முடியுன்ற ஒரு டீம் ஒர்க் இங்க கிடைக்கிறதுனால இந்த மிகப்பெரிய வருமானம் இங்க கிடைக்க ஆரம்பிக்குது. மிகப்பெரிய வருமானம் கிடைக்க ஆரம்பிக்குது. இது வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த பிசினஸ்க்கு வர்றதுக்கு முன்னால வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு வேலைக்கு போக முடியும் பண்ணும்போது இதே பொன்னமராவதியில 13 வருஷம் மைக் செட் போடுற வேலை பார்த்துட்டு இருந்த நபர் நான். ராக்காயிசம் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். அந்த மைக் செட்டு கம்பெனில 13 வருஷம் மைக் செட் போடுற வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல வாழ்க்கையில இதுவே உலகம், இதை விட பெரிய உலகம் வெளியில கிடையாது அப்படின்னு நினைச்சு வேலை பார்த்துட்டு இருக்க டைம்ல 13 வருட உழைப்புக்கு பின்னால ஒரு ஆக்சிடென்ட் சந்திக்க வேண்டியதாயிருச்சு. என் கூட வந்த நபர்கள் 2 பேர் ஸ்பாட் அவுட். எனக்கு கால் பிராக்சர் ஆகி 1 வருஷம் நான் வீட்டுல இருக்கேன். அந்த டைம்ல வாழ்க்கைனா என்ன, பணம்னா என்ன, பணம் இருந்தா யார் கூட இருப்பா, பணம் இல்லைன்னா யார் பக்கத்துல வரமாட்டாங்க அப்படின்ற உண்மையான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்த வருடம் அப்படின்னா நான் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுல உட்கார்ந்து அந்த வருஷமா அனுபவிச்சேன். அப்பவே தெரிஞ்சது பணம் இல்லாத இந்த உலகமே நம்மளை மதிக்கும் அப்படின்றது எனக்கு அந்த டைம்ல தெரிஞ்சது. அப்ப முடிவெடுத்தேன், இனிமேல் வாழ்க்கையில் நம்ம முன்னேறவே முடியாது, கால் வேற உடஞ்சு போச்சு, இனி எந்திரிக்க முடியாது, நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல எங்க வீட்டுக்கு வழியா ஒரு பையன் நடந்து போறாரு. அவருக்கு மீச கூட ஒழுங்கா முளைக்கல. அந்த மாதிரி ஒரு பையன் நடந்து போறாரு. நடந்து போகும்போது டெய்லி என்ன பண்ணுவாருன்னா பாப்பாரு சிரிப்பாரு, பாப்பாரு சிரிப்பாரு. இந்த மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் என்ன பார்த்து சிரிச்சுட்டு போறாரு. அடுத்த நாள் என் வீட்டுக்கு வர்றாரு. எப்படி வர்றாருன்னா சிவப்பு கலர் ஸ்பிளண்டர் பிளஸ் பைக், புது பைக் வாங்கிட்டு அதுல மாலை கட்டி நேரம் என் வீட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு நேரம் வந்தாரு. அண்ணே வணக்கம் அப்படின்னாரு. வணக்கம்பா அப்படின்னு. அண்ணே உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், நீங்க பெரிய இறங்கிச்சுன்னு சொன்னாங்க. இது மாதிரி நீங்க போன வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்ல,
உங்க கூட அவங்க 2 பேர் செத்துட்டாங்கல்ல, நீங்க செத்திருந்தா எப்படினே இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி யாருக்கு தருது? ஏன் வீட்டுல வந்து இந்த கேள்வி கேட்டா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கோவம் வருமா வராதா? வருமா வராதா? தப்பி பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம்னா எனக்கு கோவம் இல்லை, நம்ம அப்பயே போயிருந்தா கூட சந்தோஷமா போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப என் ஒய்ஃபுக்கு வந்து அந்த சந்தேகம் கேட்டாரு. போன பார்த்தா அவர் அப்ப சொன்னாரு, அக்கா நான் கேட்டேன்னு கோச்சுக்காதீங்க, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருந்தா உங்க 3 பிள்ளைகளை பத்தி யோசிச்சு பாத்தீங்களான்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விக்கான பதில் அன்னைக்கு முடிவு பண்ணி மைலேஜ் மார்க்கெட்டிங் வியாபார வாய்ப்புல என்னுடைய உயிர் அப்படின்னு எடுத்து பண்ண ஆரம்பிச்சோட அந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய குருநாதர், என்னுடைய மகாகுரு, ஒவ்வொரு நாளும் நான் கடவுளா பார்க்கக்கூடிய என்னுடைய குருநாதர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கம்பெனியுடைய இன்டர்நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர், கண்டினியூ சீயிங் அச்சீவர், வாழ்ந்தா இப்படிதான் வாழணும்னு எடுத்துக்காட்டா வாழ்க்கை இருக்கக்கூடிய என்னுடைய மகாகுரு ஸ்ரீ குருநாதர் சார் உண்மையிலே சொல்றீங்க. பூமிநாதன் அப்படின்ற ஒரு நபர் இல்லைன்னா டேவிட் அப்படின்ற நபர் எங்க இருந்திருக்குன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்து சார் எந்த இடத்துக்கெல்லாம் வளர்ந்து போனாரோ அந்த இடத்துக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தட்டி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு இன்னைக்கு வளர்ந்து கொண்டு போய் இன்னைக்கு ஒரு 8ஆம் வகுப்பு படிச்ச நபர் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்றத நிரூபிச்சு காட்டிய தலைவர்கள் என்னுடைய மகாகுரு திரு ஸ்ரீ பூமிநாதன் சார். சார் ஒவ்வொரு ரைட் போயிருக்காங்க, அந்த இடத்துக்கு என்ன பண்ணாங்க, வளர்த்து கொண்டு போனாங்க. சார் நீங்க மாத வருமானம்லாம் வாங்கணும் அப்படின்னாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். சொன்ன விஷயத்தை சரியா செஞ்சு இன்னைக்கு என்னுடைய ஒவ்வொரு மாத வருமானம் இருக்கு பாருங்க. இது 119வது மாதம். எவ்வளவு இருக்கோங்க? 119வது மாதம் 1,07,728. 120வது மாதம் 1,17,223. 121வது மாதம் 1,08,152. 122வது மாதம் 1,07,712 ரூபாய். இந்த மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ₹1,00,000 மேல மாத வருமானம் வாங்க முடியுதுன்னா, அதுவும் ஒரு 8ஆவது படிச்ச நபர் வாங்க முடியுதுன்னா வேற எங்க கொடுக்க முடியும், எங்க விசேஷம் முடியும்? யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே பியூர் ஒயிட் மணியா கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய வருமான வரி கட்டி பியூர் ஒயிட் மணியா வாங்கக்கூடிய தொழில் நாம செய்யக்கூடிய மைலேஜ் மார்க்கெட்டிங் தொழில். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இந்த பிசினஸ் வர்றதுக்கு முன்னால என் வீட்டுல சைக்கிள் கூட கிடையாது. சத்திய உண்மை. என் கூட படிச்ச நண்பன் வந்திருக்காருல, சேவை பண்ணுமா. நான் அவெல்லாம் ஹாஸ்டல்ல 8ஆவது வரைக்கும் அதுக்கு மேல படிக்க வைக்க வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு நாங்க எப்படியாவது நினைச்சோம். அவர் டிரான்ஸ்போர்ட்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வேற வழியே இல்லை, மைக் செட்ல போய் தெரிஞ்சேன். வாழ்க்கை மாற்றம் அப்படி கிடைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் தம்பி மாதிரி இவர் மாதிரி வாழணும்பா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிருக்கா வேற எந்த தொழிலையும் சத்தியமா முடியாது. அப்படிப்பட்ட தொழில் நம்முடைய கிரேட் மைலேஜ் மார்க்கெட்டிங் தொழில். என் வீட்டுல சைக்கிள் கூட இல்லாத குடும்பம். என் வீட்டுல இன்னைக்கு 3 பைக் இருக்கு. இன்னைக்கு நான் பயன்படுத்தக்கூடிய கார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தம் புதிய டிசைர் கார் இன்னைக்கு நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அடுத்த ஜனவரி மாதம் புதிய இனோவா ஹை கிளாஸ் நியூ மாடல் முந்தா நாள்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இனோவா ஹை கிளாஸ் அப்படின்ற கார் எடுக்க போறேன். இந்த பிசினஸ் மூலமா 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பிசினஸ் வர்றதுக்கு முன்னால பாதிக்கும் போனதில்லை. இதன் மூலமா 2 முறை இன்டர்நேஷனல் டூர் போயிருக்கு. இப்ப வர்ற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இரவு சிங்கப்பூர் ஃபிளைட். சிங்கப்பூர்ல 1ஆம் தேதி சிங்கப்பூருக்கு கிளம்பணும். 1ஆம் தேதி ரைட்டு. 2ஆம் தேதி சிங்கப்பூர்ல கொண்டே இருக்கோம். 2ஆம் தேதி ஈவினிங் உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பல் கார்பியன் க்ரூஸ் அப்படிங்கிற கப்பல்ல சுற்றுலா போகிற கடலுக்குள்ள மலேசியா, தாய்லாந்து 2 நாட்டுக்கு ஒரே டைம்ல 3 நாடுகளை சுற்றி பார்க்கும் வாய்ப்பு வேற எந்த தொழிலையும் கிடைக்காது. அவருடைய மைலேஜ் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய
வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? ஹலோ, ஆசைப்படுறீங்களா இல்லையா? அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு வெற்றியாளர்கள் கூட எல்லாம் போது நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதே போல நீங்க நம்ம டீம்ல ஜெயிக்கல பெண்களை மட்டுமே அதிகமான சாதனையாளர்களா கொண்டு இன்னைக்கு டீம் வருது அப்படின்னா அது நம்முடைய ஜெயிக்கல் டீம்ல மட்டும்தான், வேற எந்த டீமே அவ்வளவுதான் சொல்ல முடியாது. இன்னைக்கு பெண்களை மட்டுமே இன்னைக்கு சிறப்பா வழிநடத்தி ஒவ்வொரு நபரும் அது மேல பாக்குறப்ப எனக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு. இவங்களே இப்படி மாறி இருக்காங்களா அப்படின்னு. இவங்களுடைய மாற்றம் எனக்கே பிரமிப்பை ஏற்படுத்துது. என்ன மாற்றம் வரும்பொழுது எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி மாறி இருக்காங்க. நீங்க யாரா வேணாலும் இருங்க, எலக்ட்ராமன் ஜெட்வேஷன்ன்ற அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து பாருங்க, நீங்க டைமண்டா மாறுவதில் எந்த விதமான மாற்றமும் இருக்கு. ஜெய் 2020 ஜெட்வேஷன் அப்படின்ற ஒரு டீமை உருவாக்கணும், பேர் வச்சோம். பக்கத்தில் இருக்க பிஎல்ஏ ஹோட்டல்ல 2020 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஜெட்வேஷன் அப்படின்ற டீமுக்கு பேர் வச்சோம். அதுக்கப்புறம் இந்த ஜெட்வேஷன் டீமோட இனாகிரேஷன் ப்ரோக்ராம்ல இருந்த நபர்கள் நம்ம டீமோட ஃபீமேல்ஸ் லீடர்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருமே இன்னைக்கு கோட்டு போட்ட நபர்களாக நீங்க முன்னால பார்த்துருக்காங்க. சொந்த கார் ஓனரா மாறி இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு இடத்துல நாம கூட இருந்தா போதும், கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியுங்க, ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த உறுதிப்பாடை நீங்க மனசுல ஆழமா முடிவெடுத்தீங்கன்னா அந்த முடிவை வெற்றிகரமா மாற்றி தருவதற்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா எலக்ட்ராமன் ஜெட்வேஷன் டீம் எப்பொழுதும் உங்க கூட இருக்கிறது. கட்டாயம் ஜெய்